ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிரைடல் மினி விலாகோட தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த விலாகில் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்களுக்கு நடந்தது அந்த மாதிரி ஒரு விஷயங்க. யாருக்குமே நடக்கக்கூடாது, எந்த பிரைடும் க்ரூமுக்கும் நடக்கவே கூடாது. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு பிரைட் அண்ட் க்ரூமாக இருக்கீங்கன்னா இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது என்னன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் பிஃபோர் தட், இவங்க தான் யாகவி. இவங்களோட ரிசப்ஷன் லுக் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் அவங்க வந்து அக்கா எனக்கு நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நேச்சுரல் லுக்கே வந்து கேரி அவுட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸில் வந்து எதுவுமே போடாதீங்கக்கா, எனக்கு ஐஸ் வந்து டக்குன்னு வந்து பிளட் ஷாட் ரெட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து டைட் லைன் பண்ணல, வாட்டர் லைனில் வந்து ஃபில் பண்ணல, ஜஸ்ட்டு கீழே லயாஷ் லைனில் அப்படியே போய் ஷேடிங் மட்டும் கிரியேட் பண்ண, சாஃப்ட் ஸ்மோக்கி லுக் வந்து பண்ணி கொஞ்சம் கிளிட்டர்ஸ் மட்டும் ஆட் ஆன் வந்து பண்ணோம். பிகாஸ் ஏதாச்சும் ஒன்று தெரியணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணோம். அண்ட் ஃபேஸ் வந்து நல்லா கான்டோர்லாம் பண்ணி அவங்களோட ஃபேஸை வந்து கொஞ்சம் சிசல் அவுட்லாம் பண்ணி கொண்டு வந்தோம். மெயின் ஃபோக்கஸே வந்து அக்கா ஹேர் வந்து எனக்கு சாஃப்ட் கர்ல்ஸ் வேணும்க்கா, எனக்கு பிளான் அதுதான்க்கா இருந்தது அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் கர்ல்ஸ்லேயே அதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு பபிள் பிரைட் மாதிரி போட்டு அப்படியே அந்த ஒரு டச் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் எஸ், என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூமோட ட்ரெஸ் அவுட்ஃபிட் வந்து ஆல்ரெடி அவங்க செக் பண்ணி போட்டு பார்த்துருந்தாங்க. அவங்க பேண்ட்டை வந்து லைக் ஷார்ட்டாக அடித்து தைச்சா போதும், அதாவது பேண்ட்டை மட்டும் அடித்து தைச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த டெய்லர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா ஓரமெல்லாம் அடிச்சு விட்டு அவங்கள வந்து இன்னுமே அந்த ட்ரெஸ்ஸு ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்தது. ஒரு பட்டன் போட முடியாத ரேஞ்சில் இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த பட்டன் போடாமல் இருந்தால் ஆடாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்கள் வந்து என்கிட்ட ஹேண்டியாக வந்து ஒரு நீடில் அண்ட் த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆன் ஸ்பாட் நம்ம வந்து சியூ பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அந்த கோட் வந்து ரொம்பவே திக்கான கோட். எனக்கு வந்து அப்படியே பாருங்கள், ஃபுல் ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த கோட்டை வந்து தைச்சிட்ருக்கேன். அண்ட் அந்த கோட்டும் ஆட் மேன் அவுட்டாக எல்லாமே நீட்டாக வந்து பண்ணிவிட்டேன். நீங்களே வந்து இமேஜை வந்து பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸே வந்து தெரியாது. ஏதோ பட்டன் போட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து அது லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் எப்போவுமே வந்து உங்களோட அவுட்ஃபிட் வந்து செக் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து உங்களோட அவுட்ஃபிட்லாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறவங்கள கூட நம்பாதீங்க. எப்போவுமே சொதப்புவாங்க. ஒரு நாள் ப்ரியராகவே நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுசஸ் ஆகட்டும், இல்லை மாதிரி இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் கொடுத்ததெல்லாம் ஆகட்டும், எல்லாமே வாங்கி ஃபிட்டிங் போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் பார்த்து வச்சுக்கோங்க. அது என் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் தென் இவங்களுக்கு அந்த மாதிரி ஆனனால உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக எடுத்து சொல்கிறேன். ஸோ பிரைட் அண்ட் க்ரூமுக்கு நாம தான் பண்ணோம். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் இந்த லுக்கை. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை.